வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 2இல் இருக்கக்கூடிய மொழியே ஆள்வோமில் உள்ள பயிற்சியில் பாருங்கள். பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களில் எவ்வகை பெயர் என எழுதுகிறோம். இப்போ அடிக்கோடிட்டு இருக்கு பாருங்கள். கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். கைகள்ங்கிறது என்னது? சினைப்பெயர். அறம், பொருள், இன்பம், வீடு. அடைதல், அடைதல்னா இங்கே என்னது? தொழிற் பெயர். அதுபோல் குழந்தை தெருவில், தெருங்கிறது என்னது? இடத்தை குறிப்பதால் இது இடப்பெயர். அதற்கடுத்து நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார் அடிக்கோடிட்டு இருக்கிறதால இதை பெயர் சொல் தான். பாரதியார் பெயர் சொல்னு வரும். மாலை முழுதும் விளையாட்டு அப்படிங்கிறது, மாலைங்கிறது என்னது? நேரங்கிறதால காலப்பெயர். அதுபோல் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்புங்கிறது என்னது? பண்பை குறிக்கிறதால இது பண்பு பெயர். அதற்கடுத்து பாருங்கள், இதில் எவ்வகை பெயர் சொற்கள் அப்படின்னு நம்ம எழுதணும். அந்த பெயர் சொற்களும் எது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதை நான் தான் அடிக்கோடிட்டுருக்கேன். விடியலில் துயில் எழுந்தேன். அப்போ இந்த விடியல் அப்படிங்கிறது தான் பெயர். அது என்னது? விடியல்னா என்னது? காலப்பெயர். இறைவனை கை தொழுதேன். அப்போ கை பெயர் சொல். அது என்ன பெயர்? சினைப்பெயர். அதுபோல் நான் மதுரைக்கு சென்றேன். மதுரைங்கிறது இடத்தை குறிப்பதால் இது மதுரை தான் பெயர் சொல். அது இடப்பெயர். அதற்கடுத்து புத்தகம் வாங்கி வந்தேன். இதில் புத்தகம் தான் பெயர் சொல். புத்தகம் என்பது என்னது? ஒரு பொருள். பொருளை குறிப்பதால் அது பொருட்பெயர். அதற்கடுத்து கற்றலை தொடர்வோம் இனி. கற்றல் அப்படிங்கிறது என்னது? தொழிற்பெயர். அதுபோல் நன்மைகள் பெருகும் நனி. நன்மைகள்னால் என்னது? பண்பை குறிக்கிறதால இந்த இடத்த என்ன பெயர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பயன்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.